எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இன்ஸ்பெக்டர் கவிதா மாத்ரே. கிரைம் பேட்ரோல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஏதோ ஒரு வகையில நாம ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கோம். ஆனா நம்ம யார எவ்வளவு நம்புறோம்னு நம்மளோட எண்ணங்கள் தான் முடிவு செய்யுது. பல நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களை விட வெளியாளுங்களை தான் நம்ம நம்புறோம். அப்படி இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கறோம்னா, எப்பவும் தெரியாத வெளியாளுங்களை நம்ப கூடாதுன்னு. ஏன்னா எந்த ஒரு ஆபத்தும் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆபத்துக்கான எச்சரிக்கை வீட்டு வாசல்லையே இருக்கும்போது அதை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம்னா வாழ்க்கை நமக்கு பெரிய ஷாக் கொடுக்கும். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஷாக்கிங் கேஸ் எனக்கு ஒண்ணு வந்தது. அதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கங்களும் எப்படிப்பட்ட விஷயத்த காமிச்சதுன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப விசித்திரமான கொடூரமான குற்றத்தை எனக்கு காட்டுச்சு. ரொம்ப நல்லா வாசிக்கிற சுரபி. அண்ணி, சுரபியால பேச முடியாம வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய மியூசிஷியனா வருவா. அப்படிதானே சுரபி? இங்க பாரு, நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அதை பத்தி யாருக்கிட்டே எதுவும் சொல்லாத. மேடம் வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இந்தா புடி, யாருக்கிட்டே எதுவும் சொல்லாத. சுரபி, நான் சொல்றது கேளு. சுரபி, காதுல மிஷினை போட்டுக்க, நல்லா சொல்றத கேட்டுக்க. இத பத்தி நீ யார்கிட்டயாவது சொன்ன, உன் அம்மாவை நான் கொன்னுடுவேன். வந்துட்டியம்மா? சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ போமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஸ்ட்ரிங், அப்புறம் தேர்ட் ஸ்ட்ரிங். புரியுதா? ஓகே. அப்புறம் இந்த விரல் இருக்குல்ல, அது எங்க இருக்கணும்? இப்படி. அப்புறம் இந்த விரல் இப்படி இருக்கணும். ஓகே, இதான் பொசிஷன். புரியுது. சுர்பி, ஏன் வாசிக்க மாட்டேங்கிற? மறந்துட்டியா? சரி கூட, நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ணா, இது மந்தீப், அப்புறம் இது சுஜித், இவன் விக்ரம். அண்ணா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பூனேல ஒரு கார்மெண்ட் ஷோரூம் வைக்கலான்னு இருக்கோம். அதுக்காக லேண்டு கூட பார்த்தாச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எங்கள் ஷோரூமோட இனாகுரேஷனை சுரபி கையால் தான் பண்ணணும்னு. பிகாஸ் ஷீ இஸ் வெரி லக்கி ஃபார் மீ. வெரி குட். சுரபி, எங்கள் கடையோட இனாகுரேஷன் பண்ணி வைப்பல்ல? என்னாச்சுமா, நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் இல்ல பங்கஜ், அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா. டயர்டா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் போய் தூங்குமா. போய் படுத்து தூங்கு. போய் தூங்குமா. இத பத்தி யார்கிட்டயாவது சொன்னா உங்க அம்மாவை நான் கொன்னுடுவேன்.
ஏன் எதுவும் எழுத மாட்டேங்கிற? டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, உனக்கு தூக்கம் வருதா? போ, போய் முகத்தை கழுவிட்டு வா. ஏய், அமைதியா எழுதுங்க. ஆண்டி, சுரபி எங்க? நாங்க விளையாட போறோம். இல்லம்மா, அவ இன்னும் ஸ்கூல்ல இருந்தே வரலையே. அண்ணே, நீங்க சுரபியை பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. இங்க ஒரு நிமிஷம், நீங்க சுரபியை பாத்தீங்களா? இல்லைங்க. இல்லையா? சங்கரண்ணா, நீங்க சுரபி ஸ்கூல்ல இருந்து வரும்போது பாத்தீங்களா? இல்லை மேடம், நான் பார்க்கல. சுரபி ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தேன், ஆனால் திரும்பி வந்ததை நான் பார்க்கல. என்னாச்சு மேடம்? இல்ல, ஒன்றும் இல்லை. அங்கிள், சுரபி லிஃப்ட்ல மேல போகும்போது பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கலையே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, தாம்லேஜோட ஃப்ளோருக்கு போங்க. சரி. மிஸ்ஸஸ் தாம்லே, சுரபி இங்க வந்தாளா? இல்லையே, என்னாச்சு? இங்கே நிறுத்துங்கண்ணே. இந்தாங்க. சந்தோஷி சொல்லு. என்னங்க, சுரபியை காணோங்க. நான் ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சுட்டேன், ஆனா ஸ்கூல்ல இருந்து அவ கிளம்பிட்டாலாம். ஆனா இன்னும் அவ வீட்டுக்கு வரலங்க. என்ன? சுரபி ஸ்கூல் எங்க இருக்கு? ஏரோலி மேம், அங்கிருந்து வீட்டுக்கு வர 15 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அவ எங்க போனான்னு தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் தேடுங்க மேடம். பாவம், அவளுக்கு பேச வராது. சுரபியால பேச முடியாதா? அவ பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கா. அவளால பேச முடியாதுதான், ஆனா மிஷின்ஸை வச்சு யாராவது பேசினா கேட்க முடியும். சுரபி ஸ்கூலுக்கு எப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தா? பஸ் ஏதாவது? மேம், ஆக்சுவலி நாங்க அவளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதுல தான் அவ தனியா வந்துட்டு போவா. ஹலோ, அரோலி ஹைவேல எங்க? மேம், அரோலி ஹைவேல ஒரு பெண் குழந்தையோட பிணம் கிடைச்சிருக்கா. தள்ளுங்க, தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க. தள்ளுங்க 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 தள்ளுங்க. இந்த பொண்ணு சுரபி தான். மேம், பொண்ணோட வாயில நுரத்தல் இருக்கு. இது ஃபினைல் பாட்டில். ஒருவேளை இந்த குழந்தை சூசைட் பண்ணிருப்பாளா? ஒரு 10 வயசு ஸ்கூலுக்கு போற பொண்ணு, காது கேட்காது, சரியா பேச கூட வராது. அவ சூசைட் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? அண்ணா, நான் பூனே போறதை கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. சரியா? சுரபி எப்படியும் கிடைச்சிருவா, பயப்படாத. ஓகே. தீரத், சீக்கிரம் சுரபி கிடைச்சிருவா. ஹலோ, சுரபி, சுரபிக்கு 10 வயசு தான் ஆகுது. அவ சூசைட் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? சுரபி அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை மேடம். இங்க பாருங்க, உங்க பொண்ணு சூசைட் தான் பண்ணிருப்பான்னு நான் சொல்லல. இது மர்டரா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு இப்ப நீங்க தான் எனக்கு சொல்லணும். சுரபியை இந்த மாதிரி மர்டர் பண்ணிட்டு
யாரோ பார்க்க சூசைட் மாதிரியே செட்டப் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மேடம். ஆனா கொஞ்ச நாளாவே சுரபி ஒரு மாதிரியா தான் இருந்தா. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவா கிட்டார் கூட வாசிக்கிறது இல்ல. எவ்வளவு நாள் அந்த சேஞ்சஸ் இருக்கு? நான் அவ்வளவு கவனிக்கல மேம். ஆனா அவ ஸ்கூல்ல யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சேன். நீங்க சுரபியோட ஸ்கூல்ல பேசுனீங்களா? சுரபியோட செயலும் நடவடிக்கைகளும் நிறைய எச்சரிக்கையை கொடுத்தது. அது எப்படிப்பட்ட விஷயம்னா, அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருந்தது. அதுக்கான பயமும் பதட்டமும் அவ முகத்துல தெளிவா தெரிஞ்சது. ஆனா அவ அமைதிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த படபடப்போட அறிகுறிய யாருமே உணரவே இல்ல. ஆனா இப்போ அவ இறந்ததுக்கு அப்புறமா அவ ஏன் அப்படி இருந்தான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10 வயசு பேச முடியாத பொண்ணுக்கு இது எப்படி நடந்திருக்க முடியும்? சுரபி இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு எங்களுக்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. குழந்தை சூசைட் பண்ணிச்சு அப்படிங்கிற நியூஸை கேட்டு எங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. சுரபியோட பேரண்ட்ஸால கூட இதை நம்ப முடியல. சுரபிய பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? ஐம் நாட் ஷியூர் மேடம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? ஆக்சுவலி மேம், 3 நாளைக்கு முன்னாடி சுரபிக்கும் ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையனுக்கும் சண்டை நடந்திருக்கு. எந்த ஸ்டூடெண்டோட சண்டை நடந்துச்சு? மோதித். ஏய் கத்தாத, வாய மூடு. என்னை பத்தி அல்காவை பத்தி யாருக்கிட்டையாவது ஏதாவது சொன்ன உன்னை உயிரோட விட மாட்டேன். நடந்த அந்த பிரச்சனையை பத்தி பியூன் தான் வந்து சொன்னான். ஆனா முதித் சுரபியோட சண்டைக்கு காரணம் என்ன? ஆக்சுவலி மேம், மோதித் அல்காங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தனியா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதித்தும் அல்காவும் இப்ப எங்க இருக்காங்க? அன்னைக்கே அவங்க 2 பேரையும் ரெஸ்ட்ரிகேட் பண்ணிட்டேன். முதித் அப்புறம் அல்காவை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க. இவங்க 2 பேரை ரெஸ்டிகேட் பண்ணி கரெக்டா 2 நாள்ல சுரபியோட பாடி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையில அவங்க 2 பேருமே சேர்ந்து சுரபியை பழி வாங்கியிருக்கலாம். பிரகாஷ், ஸ்கூல்ல மத்தவங்களையும் விசாரிங்க. இன்னும் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். மேடம், சுரபியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வந்தது. அவங்க சுரபி பாடியில சிரஞ்ச் மார்க்ஸை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சிரஞ்ச் மார்க்ஸா? இன்ஜெக்ஷன் மூலியமா பாய்சனஸ் மெடிசன்ஸோ இல்லை ட்ரக்ஸோ கொடுத்துருக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. சுரபி சூசைட் பண்ணிட்டான் தான் போலீஸும் சொல்லிட்டு இருக்காங்களா என்ன? அவங்க என்ன சொன்னாலும் சரி, சுரபி சூசைட் பண்ணிருப்பான்னு நம்பவே முடியல. இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு தெரியுங்க, நீங்க என்னதான் குறை சொல்வீங்கன்னு. அவ பிறந்ததுல இருந்து பேசவே இல்லை. அதுவும் என் தப்பு தான். அதோட இன்னைக்கு அவனை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா அதுவும் என் தப்பு தான். ஆமா, எல்லாம் உன் தப்பு தான். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாமி பூஜை புனஸ்காரம்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா எதுக்காக நீ கல்யாணம் பண்ணி புள்ள பார்த்துக்கிட்ட? போய் தவம் இரு. சுரபி இனிமே வரமாட்டா. தயவு செஞ்சு அழாதீங்க. மேம், நான் சுரபியோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மோதித் அண்ட் அல்காவை பத்தி விசாரிச்சேன். மோதித் ஒரு பிசினஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன், அப்புறம் அல்கா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு. அண்ட் 2 பேரோட ஃபோன் லொகேஷனும் கிரைம் சீனோட மேட்ச் ஆகல. ஆனா மேடம், எனக்கு மோதித் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் நிறைய பொண்ணுங்களோட தொடர்புல இருந்திருக்கான்னு தெரிய வருது. அவன் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கான்னா 18 வயசுலயே அவன் இப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ட்ரக்ஸ்? அவன் எப்படிப்பட்ட பசங்களோட பழகுறான்னா அவங்க எல்லாருமே ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. சுரபியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொன்னாங்க அவளோட உடம்புல நிறைய சிரஞ்ச் மார்க்ஸ் இருந்ததுன்னு. இந்த முதித் ட்ரக்ஸ் எடுக்கிறான். இவனுக்கு நிறைய அஃபைர் இருந்திருக்கு.
ஒருவேளை சுரபிக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி இவ்வளவு நாள் சுரபியை மாலிஷ் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணிருப்பானோ? பிரகாஷ், சுரபியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட சொல்லுங்க. சுரபியை மாலிஷ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல முதித்த ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேம். இங்க பாரு, முதல்ல என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணு, சரியா? மேம், நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். யாரோ உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்னது? நாங்க உனக்கு மெடிக்கல் டெஸ்டும் பண்ண போறோம். போய் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ சுரபிக்கு ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணல? இல்ல மேம், நான் சுரபிக்கு அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஸ்கூல் காரிடார்ல நீ அல்கா கூட நடந்துக்கிட்ட மாதிரியே சுரபிக்கிட்டயும் நடந்துக்கிட்டியா என்ன? மேம், நான் சுரபிய ஒண்ணும் பண்ணதில்ல. நான் உண்மையை தான் சொல்றேன். ஆனா எல்லார் முன்னாடியும் நீ அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்க. இங்க என்ன பண்ற நீ? இந்த இடத்துல என்ன பண்ற? அமைதியார், சத்தம் போடாத. இந்த மாதிரி நீ கத்துறதால நாங்க ஒண்ணும் பயப்பட போறதில்ல, புரிஞ்சுதா? ஒரு விஷயத்த நீ நல்லா தெளிவா கேட்டுக்கோ. என்னையும் அல்காவையும் பார்த்தத பத்தி யாருக்கிட்டயாவது ஏதாவது சொன்ன, உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? மேம், நான் ஒத்துக்கிறேன், அவளை கொன்னுடுவேன் நான் மிரட்டினேன் தான். ஆனா நான் அவளை கொல்லல. நான் அவகிட்ட தப்பாவும் நடந்துக்கல. என்ன நம்புங்க. இப்படிலாம் அவ சர்ச்சை சொல்ல மாட்டான். பிரகாஷ், நீங்க பாத்துக்கோங்க. மேம், இல்ல இல்ல, என்ன நம்புங்க. நான் சுரபிய ஒண்ணும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீ தானே சுரபியை கொன்னது? இல்ல கொல்ல சொன்னியா? ஐயோ மேம், நான் அவளை கொல்லல. அதே மாதிரி அவளை நான் ஒண்ணும். மேம், ஒருவேளை அந்த பரமா சார் சுரபி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பர்மார் சார் யாரு? மேம், அவர் தான் எங்களோட மியூசிக் டீச்சர். எங்களுக்கு மியூசிக் கத்து கொடுக்கறதா சொல்லுவாரு. ஆனா சுரபிக்கு அவரு வேற ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தெளிவா சொல்லு. மேம், சுரபி அவர்கிட்ட கிட்டார் கத்துக்க போவா. ஆனா சார் அவளை அங்கேயும் இங்கேயும் தொட்டு அவளை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. சுரபிக்கு அவரோட இன்டென்ஷன்ஸை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால வெந்திரிச்சு போயிட்டா. கங்கா, ஏய் கங்கா, இங்க வா, இங்க வா. கங்கா, சீக்கிரம் பண்ணு. மேம், சுரபியோட பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா திடீர்னு அவ கிட்டார் கிளாஸ்க்கு போறதா நிப்பாட்டிட்டாலாம். ஒருவேளை அதுக்கு காரணம் அந்த மியூசிக் டீச்சராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? முதித்தும் அதே தான் சொன்னான். சுரபியை பரமார் சார் மொலாஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு. ஒருவேளை முதித் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா முதித்தோட கேரக்டர் வச்சு பார்க்கும்போது அவனை கண்டுக்காமலும் விட்டுற முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. கிரைம் சீனுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணுங்க. முதித் நம்ம கண்ணில் பட்டாலும் படுவான். அப்புறம் சுரபியோட அந்த மியூசிக் டீச்சர், அவரையும் போய் பாருங்க. ஓகே மேம். மேம், சுரபி உண்மையிலே ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு காட் கிஃப்ட் மாதிரி. நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை அவ டக்குன்னு புரிஞ்சுப்பா. அண்ட் ஈவன் என்னோட மியூசிக் அகாடமியில் சுரபி ஜாயின் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு மியூசிக்ல அவளுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா இல்ல மியூசிக் டீச்சர்னாலயா? என்ன? எனக்கு ஒன்றும் புரியல மேம். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே புரியுது. உங்களுக்கும் சுரபிக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல மேம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சுரபிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவளுக்குள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. சுரபி, உனக்கு என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா. மேம், அந்த குழந்தையால பேச முடியாது. அப்படி இருக்கும்போது அவ என்ன யோசிக்கிறான்னு எதுவுமே நமக்கும் தெரியாது. ஆனா மேம், நிச்சயமா ஏதோ ஒன்று இருக்கு. அதனாலதான் அவ அப்படிலாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சார், கொஞ்ச நாளா சுரபி சரியா படிக்கிறதே இல்ல. நான் அவளை நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவ அடிக்கடி கிளாஸ்லயே தூங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தா.
தினமும் ராத்திரி முழுக்க தூங்காத மாதிரியே இருப்பா. சுரபி தன்னோட பிரச்சனைகளை அவளோட வாயால சொல்ல முடியாதது இப்ப உண்மையான பிரச்சனை இல்ல. பிரச்சனை என்னன்னா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா யாருமே ஒரு படி முன்ன போய் அது என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. சுரபியோட குடும்பம் எந்த தப்ப பண்ணாங்களோ அதே தப்ப தான் சுரபியோட ஸ்கூல்லயும் பண்ணிருக்காங்க. அதே தப்ப சுரபியோட நெய்பர்ஸும் பண்ணிருக்காங்க. சோ இது ஒருத்தரோட தப்பு மட்டும் இல்ல, பல பேரோட தப்பு. சுரபியோட விஷயத்துல குற்றவாளிகளை எண்ணி சொல்றதுக்கு விரல் பத்தாது. இப்போ சுரபியோட லைஃப்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஆணும் எங்களோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்தாங்க. மேடம், சுரபியும் அவங்க ஃபேமிலியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே குடி வந்தாங்க. நான் சுரபியை எப்போ பார்த்தாலும் அவள் ஜாலியாக சிரித்து விளையாடிட்டு இருப்பா. அவள் என் பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். உண்மையை சொல்லணும்னா மேம், எங்களுக்கு சுரபியை பார்த்தா பாவமாக தான் இருக்கும். ஏன்னா அவள் அம்மாவுடைய கவனம் சுரபியை விட அதிகமாக பூஜையில தான் இருக்கும். கடவுளை கும்பிடுறன்ற பேர்ல குழந்தைங்கள பாத்துக்காம இருக்க கூடாதுல்ல சார். ஆனா அவங்க விட்டுட்டாங்க. அவங்க பொண்ணு எப்பவுமே இங்கதான் சைக்கிள் ஓட்டுவா. சில சமயம் பில்டிங்கை விட்டு கூட வெளியில போவா. கொஞ்ச நாளா அவ கேரக்டரே மாறிடுச்சு. பசங்களோட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் என் பையனை கூட அடிச்சு காயப்படுத்திட்டா. ஆமா அங்கிள், ஒரு நாள் நாங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ சுரபி அக்கா தான் எல்லாரையும் தேடிட்டு வந்தாங்க. நான் அவங்கள அவுட் பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு சுரபி? சார் 4 தையல் போட்டிருக்கோம். இப்ப வரைக்கும் காயமே ஆறல. ஆமா மேம், சுரபி ரொம்ப கோவப்படுவா. அது சரி, சுரபிக்கு எதனால இப்படி கோவம் வருது? அது தெரியல மேம். ஆனா அவ முன்னாடிலாம் அப்படி இல்ல. எப்பவுமே எங்க கூட சிரிச்சு விளையாடிட்டு இருப்பா. சுரபி ஏதோ செய்கை காட்டினா, அது எனக்கு புரியவே இல்ல. அதுக்கப்புறம் அவ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அவ அழுது என்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணா. சரி, சுரபி கூட நீ யாரையாவது எப்பயாவது பாத்திருக்கியா? அவங்கள பார்த்ததும் அவ பயப்படுற மாதிரி, இல்ல அவளை யாராவது தொந்தரவு பண்ற மாதிரி? செக்யூரிட்டி, பில்டிங்ல ஏன் இவ்ளோ போலீஸ் வந்திருக்காங்க? அவங்க சுரபியை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட விசாரிச்சாங்க. உன்னை பற்றி கூட கேட்டாங்க. நீயும் அவங்க ஃப்ளாட்டில் வேலை செய்ய போவில்ல? சுரபியோட ஸ்கூல்ல மட்டும் இல்ல, உங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க நீங்க உங்க குழந்தைய சரியா கவனிச்சுக்கிறது இல்லையாமே. ஒருவேளை அவளோட பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானோ? மேடம், என்ன பேசுறீங்க நீங்க? அவ எங்க பொண்ணு. அவளுக்கு நாங்க எந்த குறையுமே வச்சது கிடையாது. குறை வைக்கணும்னா கூட முதல்ல நாம அவங்கள கவனிக்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க யாருக்குமே அவளோட வலி கண்ணுக்கு தெரியவே இல்லை. மேம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாருமே அவளை நல்லா புரிஞ்சுப்போம். சுரபியை இவங்க எப்படி பார்த்துப்பாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப சுரபிக்கு யாரோட இவ்வளவு பெரிய பிரச்சனை? யார் அவளை கொன்னு இருப்பாங்க? சரி, இந்த பில்டிங்ல நான் 10 வீட்ல வேலை செய்யறேன். ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் சுரபி கண்டா பிடிக்காது. எந்த குடும்பம்? அது விநாயக்கோட அம்மா அப்பாக்கு. சுரபி விநாயக்கோட மண்டையில அடிச்சதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மேம், எனக்கு ஏற்கனவே விவானோட பேரண்ட்ஸ் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அண்ணா அண்ணி தான் ஸ்கூல்ல தான் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் ஒன்றும் பண்ணாம இருந்துட்டேன். மேம், இது சுரபியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி பார்த்த சுரபியோட மர்டர் காரணம் ஃபெனில்ல இருந்த அந்த விஷம் தான். ஆனா இந்த ரிப்போர்ட்ல ஷாக்கிங்கான இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. சுரபியை ரொம்ப நாளாவே மொலாஸ் பண்ணிருக்காங்க மேம். அண்ட் பாடியில இருக்கிற சிரிஞ்ச் மார்க்ஸ் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப பழசு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சுரபியை மொலாஸ் பண்ணதுக்காகவே ட்ரக்ஸை கொடுத்துருப்பாங்களாம். ஏன்னா ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டா அவளுக்கு அந்த வலி தெரியாதுன்றதுக்காக. ட்ரக் டோஸ் காரணத்தினால தான் அவ கிளாஸ் ரூம்ல தூங்கி இருக்கணும். ட்ரக் டோஸ்னால தான் நாளுக்கு நாள் அவளோட ஆன்சைட்டி அதிகமாயிட்டே இருந்திருக்கு. அதனால தான் திடீர்னு கோவம் வந்திருக்கு. மோதித் சொன்னா மோதித்தையும் அல்காவையும் பார்த்து அவ பயந்துட்டான்னு. அவங்கள ஒன்னா பார்த்ததுமே அவளுக்கு இவ்வளவு நாளா நடந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அப்புறம் விவானும் சுரபிய பின்னாடில இருந்து தொட்டதுனால தான் அவனை கல்லால் அடிச்சிருக்கா. என்னாச்சு சுரபி?
ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமையான விஷயம் இவ்ளோ நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த வாயிலா ஜீவனோட வலி யாருக்குமே தெரியலல்ல. சுரபிக்கு நடந்த விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பா நார்மல் இல்ல. இத அவ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம இருந்திருக்கா பாரு, அதுதான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சுரபிய மாலஸ்ட் பண்ணாங்களா மேடம்? நீங்க சொல்றது ஆமா, அவளுக்கு அதான் நடந்திருக்கு. சுரபிய மொலாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதுவும் ரொம்ப காலமாவே. உங்க யாருக்கும் நிஜமாவே எதுவுமே தெரியலையா? சந்தோஷி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க சுரபியோட அம்மா. அவளுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? நீங்க சரியா சொல்றீங்க மேம். எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் எப்படி அவளை புரிஞ்சுக்காம போயிட்டேன்? இங்க பாருங்க, நீங்க அப்ப புரிஞ்சுக்கல. இப்போ உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? மேம், ஒருவேளை சுரபி மொலாஸ் பண்ணது அவங்க வீட்டாளுங்களாவே இருக்குமோ? அதனால தான் அவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சுரபியோட சித்தப்பாவா இருக்குமோ? சுரபியோட சித்தப்பா, நெய்பர்ஸ் இல்ல ஸ்கூல், இவங்கள யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை அவங்களே சுரபிய மர்டர் பண்ணிட்டு அத சூசைட் மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். நம்ம சுரபியோட வீட்டாளுங்க, நெய்பர்ஸ், ஸ்கூல்னு ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் விசாரிங்க. எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே மேம். மேடம், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பட்டுமா? கிளம்பு. ஏ கங்கா, கங்கா, கங்கா சொல்றத கேளு. இங்க வா, இங்க வா, இந்த பக்கம் பாரு கங்கா. கங்கா, கங்கா. மேம், சுரபி எந்த வீட்டில் குடியிருந்தாலும் அங்க இருந்து எல்லாருடைய ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டேன் மேம். அந்த பில்டிங்ல மொத்தம் 25 ஃபிளாட்ஸ் இருக்கு. அண்ட் அதுல 15 மட்டும் தான் ஆக்குபை ஆயிருக்கு. சுரபி சைக்கிள் ஓட்டுவான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. 100% பில்டிங்கை விட்டுட்டு சைக்கிளை வெளியே எடுத்துட்டு போயிருப்பா. பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ் போக கூட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லார பத்தியுமே விசாரிங்க. ஓகே மேம். கங்கா, எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? இன்னும் 4 வீட்ல வேலை பார்க்கணும்ல? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை. கங்கா, இதெல்லாம் யார் உன்னை இப்படி பண்ணது? ஆ? சொல்லு, யார் இப்படி பண்ணது? அம்மா, அவங்க என்ன கொன்னுடுவாங்க. யார் கொன்னுடுவாங்க? யார் இப்படி பண்ணது? சொல்லுமா. கங்கா, 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 என்னமாச்சு? மேம், மோதித் பர்மா மட்டும் இல்லாம சுரபியோட சம்பந்தப்பட்ட எல்லாருடைய கால் டீடைல்ஸையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். ஆனா யாருடைய ஃபோன் லொகேஷனும் கிரைம் சீனோட மேட்ச் ஆகல. அண்ட் கிரைம் சீனுக்கு பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன். மேம், சுரபியோட பாடி கிடைச்சது இல்ல. அந்த இடம் இங்க இருந்து சரியா 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஒருவேளை சுரபி அவங்க வேற வழியா ஃபாலோ பண்ணிருக்கலாம் இல்லையா? வேணும்னே போன் எடுத்துட்டு போகாம இருந்திருக்கலாம். பாசிபிள் மேம். நான் எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸையும் எடுக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்துச்சு. சுரபியோட சித்தப்பா பங்கஜும் மிஸ்ஸஸ் தாமினியும் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சுரபியோட மொலாஸ்டேஷனுக்கும் இவங்க 2 பேரோட அஃபேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? மேம்,
எரோலி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்களுக்கு 15 வயசு பொண்ணு ரேப் பண்ண கேஸ் வந்திருக்கான். மேடம், அந்த பொண்ணோட பேர் கங்கா, சாரதாவுடைய பொண்ணு. முதல்ல சுரபியை மொலாஸ் பண்ணிருக்காங்க, இப்போ கங்காவை ரேப் பண்ணிருக்காங்க. இந்த 2 பொண்ணுங்களும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் தான் இந்த பொண்ணுங்களை மொலாஸ் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது எங்களோட டியூட்டி. மேம், கங்காவோட கண்டிஷனை பார்த்தா அவளை கேங் ரேப் பண்ண மாதிரி தான் இருக்கு. கேங் ரேப்பா? எஸ் மேம். அவ பிரைவேட் பார்ட்ல பழைய இன்ஜுரிஸ் இருக்கு. அதை பார்த்தா அது ரொம்ப காலமே நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம், அவ கையிலையும் சிரஞ்ச் மார்க்ஸை பார்த்தேன். இவ பாடியிலையும் ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. கங்காவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? நாங்க அவளை பார்க்க முடியுமா? இப்ப அவ ட்ரோமால இருக்கா மேடம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவளை விசாரிக்கிறது சரி வராது. மேடம், இவ்வளவு நாளா கங்காக்கு எப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமலே இருந்திருக்கு. இங்க பாருங்க, கங்காவை ரொம்ப நாளா ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ வேலை செய்யற இடத்துல அவ எங்கெல்லாம் வேலை செய்யறா? ரஞ்சனா மேடம் வீட்ல, பேயு வீட்ல, தாமினி மேடம் வீட்ல, முதல்ல சுரபி வீட்லயே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏ? ஏன்னா சுரபியோட சித்தப்பா. சுரபியோட சித்தப்பாவுக்கு என்ன? ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. அது என்னன்னா மேடம், பங்கஜ்க்கும் தாமினி மேடம்க்கும் தொடர்பு இருந்தது. அதனால்தான் நான் அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டேன். ஆனா கங்கா கிட்ட பேரை கேட்ட போது அவ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ ரொம்ப பயந்துருக்கா. ஏன்னா பேர் சொன்னா அவளை கொன்னுடுவேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது யாரா இருக்கும்? மேடம், எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பா பங்கஜோட வேலைதான். அவன் தான் என் பொண்ணை ரேப் பண்ணி என்ன பழி வாங்கியிருக்கான். ஏன்னா எனக்கு அவனோட அஃபேரை பத்தி தெரியும்ல. சாரதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பங்கஜ்க்கு மிஸ்ஸஸ் தாமினியோட மட்டும்தான் அஃபேரா இல்ல சுரபியோடையும் இருக்கலாம் மேடம். என் பொண்ணையே அவன் விட்டு வைக்கல, அவன் அண்ணன் பொண்ணையா விட்டு வச்சிட போறான். பங்கஜையும் மிஸ்ஸஸ் தாமினியும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. அப்புறம் அந்த பில்டிங்ல கங்கா யார் வீட்ல எல்லாம் வேலை செஞ்சாலும் அங்க எல்லார பத்தியும் நல்லா விசாரிங்க. டாக்டர் சொன்னாரு கங்காவை கேங் ரேப் பண்ணிருக்காங்கன்னு. அதுல ஒருத்தன் இல்ல, கண்டிப்பா பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம். மேடம், எனக்கும் மிஸ்ஸஸ் தாம்லேக்கும் அஃபர் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு கங்காவோட அம்மா சொன்னாங்க நீ தான் உங்க பொண்ணை ரேப் பண்ணிருக்கன்னு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏன் அவங்க பொண்ணு போய் ரேப் பண்ண போறேன்? சார், அந்த சாரதா என்ன வேணாலும் சொல்லுவா சார். அவ என்னையும் பங்கஜையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. பிளாக்மெயிலா? ஆமா சார், என்கிட்டயும் பங்கஜ் கிட்டயும் அவ பணம் வாங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ என்னையும் பங்கஜையும் ஒன்னா பாத்துட்டா. சார், பங்கஜ் சுரபியும் ஒன்னும் பண்ணல, கங்காவையும் ஒன்னும் பண்ணல சார். ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, சாரதா மாதிரியே சுரபிக்கும் உங்க 2 பேரோட அஃபேரை பத்தியும் தெரிஞ்சிருக்கலாம்ல. அவளை அமைதியா வச்சுக்கிறதுக்காக நீ அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவளை மொலாஸ் பண்ணிருக்கலாம், அவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னு இருக்கலாம். இதுல எல்லாத்துலயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் உன் கூட இருந்திருக்கலாம். சரிதானே? மேம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஒருவேளை கங்காவை ரேப் பண்ணது அந்த தாம்னேவா இருக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு மேல அவனுக்கு தான் கண்ணு இருந்தது. ஆமா சார், நானே பல தடவை கங்காவை அவர் ஒரு மாதிரி பாக்குறத பாத்திருக்கேன். ஒருவேளை சுரபியை கூட அவர் அந்த மாதிரி பாத்திருக்கலாம்ல. மேடம், நான் சுரபியை ஒன்றும் பண்ணலை, கங்காவையும் ஒன்றும் பண்ணலை. நான் கங்கா கிட்ட என்ன விசாரிக்க முயற்சி பண்ணனா, நான் வீட்டில் இல்லாதப்போ பங்கஜ், அதாவது இந்த சுரபியோட சித்தப்பா என் வீட்டுக்கு வரானான்னு. நான் தப்பானவன் இல்லை மேடம், பங்கஜ் தான் தப்பானவன். இனிமே கங்கா தான் சொல்லணும் பங்கஜா இல்ல தாம்லேவான்னு. யாரா இருந்தாலும் அவன் தனியா இல்ல, அவன் கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சுரபியோட அம்மா, அவளுக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? என்ன மன்னிச்சிரு சுரபி.
எல்லா தப்பும் என்னோடது தான். என்னாலதான் உன் வழிய புரிஞ்சுக்கவே முடியல. பயப்படாத கங்கா, எங்ககிட்ட அவங்க யாருன்னு சொல்லு. உன்னை யார் இந்த மாதிரி பண்ணது? கங்கா, பயப்படாதம்மா. மேடம் கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடு. கங்கா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க கிட்ட சொல்லு. சந்தீப் அப்புறம் இருக்கலாம். உன்னோட இந்த வீடியோ எங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னா அதை இன்டர்நெட்ல போட்டுருவோம். அதனாலதான் நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல. அதோட இந்த தடவை அவன் ஒரு ஆளையும் கூட கூட்டிட்டு வந்திருந்தான். ஆனா எனக்கு அந்த 3வது ஆளு தெரியாது. இந்த சந்திப்பும் இத்லாக்கும் எங்க இருக்காங்க? ஏய் டேய், வாடா. என்னை விடுங்க, விடுங்க. டேய், எங்க வர்ற? மேம் சந்தீப்பை காணோம். அவன் ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கா, நான் அவன் ஃபோன் நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது மேம். ஆனா இத்லாக்க புடிச்சிட்டாங்க. அவன் தான் இப்ப சொல்ல போறா சந்தீப்பும் மத்தவங்களும் எங்க இருக்காங்கன்னு. மேடம் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. மேடம் நான் சொல்லிடுறேன். நிறுத்துங்க. சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு. மேம், அவன் பேரு விசம்பரி. ஆனா சந்தீப்பை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். தெரியாது உனக்கு? ஆ? தெரியாதா? இப்படி கேட்ட சொல்ல மாட்டான். இவன் தோலை உரிங்க. மேம் ஒரு நிமிஷம். மேம் இவனோட மொபைல்ல கங்காவோட வீடியோவும் சேர்த்து சுரபியோட வீடியோவும் கிடைச்சிருக்கு. சுரபியோட வீடியோவா? இது சுரபி பில்டிங்கோட வாட்ச்மேன்ல? மேம் சுரபியோட வீடியோஸ் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த 17 பேரும் சுரபி குடியிருந்த பில்டிங்ல தான் வேலை செய்றாங்களா? மேம் இந்த 17 பேர்ல 11 பேர் பில்டிங்ல வேலை செய்றவங்க, 5 பேர் வெளியாள். அடிக்காதீங்க 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 சொல்லிடுறேன். உண்மையை சொல்லு. அந்த சின்ன குழந்தை எவ்வளவு நல்லா நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள யார் இத முதல்ல ஆரம்பிச்சது? ஆ? மேடம் சுரபியும் அவங்க அம்மா அப்பாவும் இங்க குடி வந்த நாள்ல இருந்தே எனக்கு அவ மேல ஒரு கண்ணு இருந்தது. சுரபியால பேச முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். மதிய நேரம் விளையாடி முடிச்சிட்டு பசங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா சுரபி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பா. அதை பயன்படுத்தி அவளை ஒரு நாள் நான் பிடிச்சேன். என்னம்மா எப்படி இருக்க? என்கிட்ட ஒரு சூப்பரான சாக்லேட் இருக்கு, சாப்பிடுறியா? அப்புறம் அவன் கூட நான் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். செவிட்டு மிஷினை வச்சுக்கோ, நல்லா கவனமா கேட்டுக்க. இதை பத்தி யார்கிட்டயாவது நீ எதையாவது சொன்னா
உங்க அம்மாவை நான் கொன்னுடுவேன். ஆனா ஒரு நாள் சங்கர் என்ன பார்த்துட்டான். அவனும் என் கூட சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரமகாந்த், தேசாய், விஸ்வாஷ்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கர் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். அந்த பொண்ணுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தா அந்த பொண்ணு மரண பிடிக்க மாட்டான்னு. மேடம் நாங்கள் முதல்ல அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தரோட வீடியோவை எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போட்டு கொடுக்க மாட்டோம்ல. எந்த வெளியாலும் வரக்கூடாதுன்னு நாங்க யோசிச்சோம். ஒவ்வொன்னா ஏறி 17 பேர் ஆயிட்டோம். நாங்க அடிக்கடி ட்ரக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவளும் முரட்டுத்தனமாக ஆரம்பிச்சிட்டா. பெருசு ட்ரக்ஸை அதிகமாக கொடுக்கறதால தான் அப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அன்னைக்கே நாங்க அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம். ரமாகாந்தும் விஸ்வாஷும் அவ ஸ்கூல்ல இருந்து வர வழியில காத்திருந்தாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத வாய் பேச முடியாத குழந்தை இப்படி பண்ணா தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா? மேடம், எனக்கு உங்களோட கவலை புரியுது, உங்க நிலைமையும் புரியுது. என் கங்காவால பேச முடியும், இருந்தும் அவ கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவகிட்ட பேசவே இல்லை. ஆனா சுரபியோ, சாரதா அம்மாங்கிறவ பசங்களோட அமைதியை கூட புரிஞ்சுக்கணும். உன்னை நீயே திட்டிக்கலாம், திருந்திக்கலாம். ஏன்னா உன் பொண்ணு உன் கண்ணு முன்னாடி இருக்கா. ஆனா நான் என்னால என்ன மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. கங்கா, சுரபி மாதிரியான பசங்க எப்பவுமே கிரிமினல்ஸ்க்கு சாஃப்ட் டார்கெட் ஆயிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தைரியமே நாம இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது தான். சுரபியோட ஹவுசிங் போர்டுல வேலை செய்யற ஆளுங்களோட பேக்ரவுண்ட பத்தி நாங்க செக் பண்ணப்போ எங்களுக்கு அப்பதான் தெரிய வந்தது, அதுல பல பேர் எந்த டாக்குமெண்டேஷனோ வெரிஃபிகேஷனோ இல்லாம வேலைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு. இது எவ்வளவு பெரிய கவனக்குறைவுன்னா, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வேலைக்கு வச்சா சொசைட்டி ப்ரொடெக்டா இருக்குன்னு பேருக்கு வேணும்னா சொல்லிக்கலாம். ஆனா அவங்க தான் முக்கியமான வில்லனா இருப்பாங்க. 17 பேர் எப்படிப்பட்ட குழந்தைய பலாத்காரம் பண்ணிருக்காங்கன்னா, அவளோட அழுகைக்கு கூட குரல் கிடையாது. 1-2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 2 மாசம் சுரபியோட கண்டிஷன் இந்த குற்றத்தை பத்தி நமக்கு எச்சரிச்சிருக்கு. ஆனா இந்த அறிகுறிகளை பேரண்ட்ஸ் கவனிக்காமலே இருந்திருக்காங்க. ஒரு அப்பாவி வாய் பேச முடியாத குழந்தை இப்ப மொத்தமாவே ஊமையாயிட்டா. இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். அடுத்த எபிசோட்ல புது கேஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்க கிரைம் பெட்ரோல் நிகழ்ச்சியை. அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அலர்ட்டாவும் இருக்கணும். நன்றி. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.